மலையாள சகோதரர்களாய் உங்களுக்கு ஏன் இந்த வன்மா? கேரளாவில் இருக்கிற எமது சேர நாட்டு சகோதரர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற காட்சிகளுடன் படம் எடுப்பதும், கதை அம்சங்களை தேர்வு செய்வதையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். உதாரணத்திற்கு கண்டுகொண்டேன் என்கிற படத்தில் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்தி காட்சி அமைப்புகள் இருக்கிறது. அந்த படத்தினுடைய கதை அம்சத்திற்கும் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த படத்தில் எங்கும் எழவில்லை. ஆனால் அதை திணித்து இங்கே அந்த படம் வெளியிடப்பட்டது. அதை இயக்கியவர் ராஜு மேனன். அதுபோன்று முல்லை பெரியார் அணை உடைக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேம் 999. அடுத்தது தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இனம் என்கிற ஒரு படம், இயக்கியவர் சந்தோஷ் சிவன். அடுத்தது ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பை நியாயப்படுத்தி எடுத்த படம் மெட்ராஸ் காபே என்கிற படம். நான் கேட்கிறேன், எங்களுடைய மதுரை, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், ஈரோடு, பவானிசாகர் பகுதிகளில் விளைகின்ற பழங்களை, காய்கறிகளை என் சகோதர மக்களாகி உங்களுக்கு அளிக்கிறோம். உங்கள் மாணவர் செல்வங்கள் இங்கு மருத்துவக் கல்லூரி உட்பட அனைத்து கல்விகளிலும் படிக்கிறார்கள். உங்களுடைய கோபுரம் சிட்பன்ஸ் இங்கு இயங்குகிறது. உங்கள் முத்தூட் பைனான்ஸ் இங்கு எங்கள் தமிழர்களிலே கந்துவெட்டி கொள்ளையில் ஈடுபடுகிறது. இவ்வளவு அநியாய அக்கிரமங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எங்கள் பணத்தில், எங்களுடைய பழத்தில், எங்கள் காய்கறியில், எங்கள் கனிமத்தில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு வீடு கட்டணும், ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் எங்களுடைய தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்துடைய இயற்கை வளங்களை முழுவதுமாக சுரண்டித்தான் நீங்கள் இன்றைக்கு அங்கு வணிகங்கள் செய்து வருகிறீர்கள். ஆனா இப்படி தமிழகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற போதும் ஏன் எங்கள் தமிழ் சமூகத்தின் மீது, சகோதர சமூகமான அண்டை மாநிலமான மலையாள சகோதரர்களாய் உங்களுக்கு ஏன் இந்த வன்மா?